Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titan episode 77 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு பாத்தீங்களா எலனாக்கு எவ்வளவு சந்தோஷம்னு. ஏன்னா அந்த மார்லையன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி இருந்த டைம்ல கரெக்டா பீஸ்ட் டைட்டன் வந்து கொஞ்ச நேரத்திலேயே போற தலைகீழ மாத்தி இப்போ அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்கல்ல, அதனால அந்த ஹாப்பி. நம்ம எரனும் பாத்தீங்கன்னா நடக்க முடியாம தடுமாறி அப்படியே காலை இழுத்துக்கிட்டே போவான். ரெய்னரு குணமான உடனே மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக வேகமா எரனு நோக்கி வருவானா, ஏகப்பட்ட கல்லு வந்து அடிக்கும், தெரிச்சடிச்சு போய் விழுவான். எரன் தான் அங்க கஷ்டப்பட்டு பொறுமையா நடக்க முடியாம நடந்து வரான்ல, இங்க நின்னு கல்ல விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா டைரக்டா ஒரு ஜம்ப போட்டு அங்க போயிடலாமே. மேபி அதுக்குள்ள அவனை யாராச்சும் அட்டாக் பண்ணிடுவாங்களோன்னு பயம் போல. இப்படி ரெய்னர் அடிச்சுட்டு இருக்கத பார்த்த உடனே நம்ம கோடி நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம ரெய்னருக்கு தான் ஹெல்ப் பண்ணும் போல. ஆமா, முதல்ல ஜீக் எதுக்கு இங்க வந்தான்? கேப்டன் லெவியோட கண்ட்ரோல்ல தான் இவன் இருந்தான். அவர் அவ்வளவு சீக்கிரத்துல இவனை விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படி இவன் இங்க வந்திருக்கானா, அப்ப லெவி ஹாஞ்சிக்கு என்னாச்சு சொல்லு எலனா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டா என்ன இருக்கும், மேபி அவங்கள தோக்கடிச்சுட்டு வந்திருப்பாரு. அவரு எரன்ட்ட சத்தியம் பண்ணி இருக்காரு, இந்த டைம் அந்த இடத்துல நான் உன்னை மீட் பண்றேன்னு. அவரு கொடுத்த சத்தியத்தை என்னைக்கு மீறினதில்லை, அதனாலதான் வந்துட்டாரும்பால. உடனே அவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. அப்போ நம்ம அர்மின் என்ன சொல்லுவான், நம்மளுக்கு இப்ப வேற வழி இல்ல, இந்த உலகத்தை காப்பாத்தணும்னா ஜீக் அண்ட் எரனால மட்டும்தான் முடியும், இப்போதைக்கு நம்ம எரனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்க. என்னடான்னு பார்த்தா அர்மினை எலனா இப்படி மூஞ்ச வச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அட வேற ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்களேன்னு ஷாக்கு, ஆனந்த கண்ணீர்லாம் வரும். அதான் மூஞ்ச அப்படி வச்சிருந்திருக்கா. சரி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஜீக் அண்ட் எரனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உடனே அடிச்சு புடிச்சு எல்லாம் கிளம்புவாங்க. அதே நேரம் கோல்ட்டும் கேபியும் பாத்தீங்கன்னா ஃபால்கோவை தேடி அந்த பில்டிங்கை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இடையில நம்மளுக்கு வேற கிராஸ் பண்ணி போவாங்களா, இவங்க ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துக்குவாங்க. அப்ப கோல்ட் பாத்தீங்கன்னா மெட்டல் பைப் மாதிரி ஒன்னு தூக்கிட்டு வந்திருப்பான். என்னடா இதுன்னு கேட்டா அதுதான் ஆன்டி டைட்டன் ரைபிள். ஆமா, ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இதை வச்சு போட்டு தள்ளிடலான்னு. அந்த டைமுங்கும் போது நைக்கோட டீம் அந்த வழியா வந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க கூட தானே நம்ம ஃபால்கோ இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா கேபிய பார்த்துட்டு ஷாக் ஆவானா, நைல் அதை பார்த்துட்டு என்னத்தரா பார்த்து ஷாக் ஆகுறேன்னு அவனும் பாத்துருவான். இங்க கோல்ட் அடிச்சு புடிச்சு கேபிய பின்னாடி இழுத்து, அட லூசு, நீ பார்த்த வேலையில அவங்க நம்மள பாத்துட்டாங்க, இனி நம்ம மாட்டிக்க போறோம் போ அப்படின்னு திட்டிட்டு இருப்பான். ஃபால்கோ அது என்னோட அண்ணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு, டே ஃபால்கோ என் கூட வாடா, நான் உன்னை ஃப்ரீயா விட முடியாது, நீ என்னோட எனிமி அப்படின்ட்டு அவன் கூட இருந்த ஆபீசர்ஸ் கிட்ட நான் இந்த பொடிப்பையில அங்க இருக்க வீட்டுல கட்டி போட்டு வரேன் அப்படின்னு. சரி ஓகே நீ போ, நாங்க முன்னாடி மூவ் பண்ணி போய் அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்க ஒரு சைடு கிளம்புவாங்க. நைல் பாத்தீங்கன்னா வேகமா அவனை இழுத்துட்டு வருவானா, கோல்ட்டுக்கும் கேபிக்கும் வேற வழி இல்ல, நைல போட்டு தள்ளி தான் ஆகணும். அதனால ரெடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. வந்த உடனே பொழந்துடணும்னு கரெக்டா கோல்ட் எடுத்து சுட போவான். அந்த டைம் கேபி ஒரு செகண்ட் இருன்னு தடுத்து பிடிப்பான். அப்ப அங்க வந்த நைலு இவங்க ரெண்டத்தையும் பாத்துருவான். அவங்களுக்கு ஷாக்கு, ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு. அவன் பாத்தீங்கன்னா இது குழந்தைங்க விளையாடுற இடம் இல்ல, சீக்கிரமா இவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு ஃபால்கோவை அனுப்பி விட்டுருவான். போறப்போ ஃபால்கோ ரொம்ப தேங்க்ஸ் நைலுன்ட்டு போவான். ஏன்னா அவன் நினைச்சிருந்தான்னா இவங்க 3 பேர்த்தையுமே இங்க கொண்டிருக்கலாம், ஆனா சின்ன பசங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாரு. சொல்ல போனா வெளியில பயங்கரமா கலவரம் போயிட்டு இருக்குது. இங்க கோல்ட்டுக்கு அவன் தம்பி திரும்ப கிடைச்சிட்டான்னு சந்தோஷம். ஆக்சுவலா கோல்ட் சுட போனால கேபி தான் தடுத்திருப்பான். எதுக்காக நீ உன் எனிமிய நம்பினு கேட்பான். அவளுக்கே அதை ஏன் பண்ணான்னு தெரியல. நிக்கலோ என்ன பண்ணுவான், நம்ம சாஷாவோட ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு பயர் படாம சேஃப்டியான இடம் இருக்கும்ல, சண்டை முடிகிற வரைக்கும் அங்க போய் மண்டை உடையாம மறைஞ்சுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு போவாங்க. போறப்போ மியாவும் பென்னும் பத்திரமா இருப்பாங்கன்னு நம்புறேன் அப்படின்ட்டு சாஷாவோட அப்பா கவலைப்படுவாரு. மியா வேற யாரும் இல்ல, கேபி தான், பென்னு நம்ம ஃபால்கோ. இதுல காமெடி என்னன்னா, இப்படி அவங்க பேசிட்டு போறத கேபியும் ஃபால்கோவும் கேட்டுருவாங்க. ஏன்னா அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ளதான் அவங்க மறைஞ்சிட்டு இருக்காங்க. அவளுக்குன்னா ரொம்பவும் கஷ்டமாயிரும். சே, நம்ம இவ்வளவு தப்பு பண்ணி அவங்க பொண்ண கொன்னுமே நம்ம மேல இவ்வளவு அக்கறையா இருக்காங்களே அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது கையா அந்த வழியா கிராஸ் பண்ணி போவாளா. அவ என்ன சொல்லிட்டு போவானா, அவ செத்துருக்க கூடாது, ஏன் அப்படின்னா அவளை நான் தான் கொல்லுவேன், என் அக்காவையே அவ கொன்னுட்டான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே போவா. அப்பந்தான் அவளுக்கே புரிய வருது அவ எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருந்திருக்கான்னு. கோல்ட் சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி ரைட் அவங்க போயிட்டாங்க வா போலான்னு சொல்லி கூப்பிட்டா கேபி அழுதுகிட்டே சொல்லுவா, அவங்க யாரும் டெவில்ஸ் இல்ல, இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே நம்மள மாதிரி மக்கள் தான். ரெய்னர் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவங்களை நம்ம வந்து மீட் பண்ணாம நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டோம், இவங்க எல்லாம் டெவில்ஸுங்கன்னு. அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு சொல்லி நம்மளும் ஒரே விஷயத்தை தானே திருப்பி 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 பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கதறி அழுவா. அதுக்கப்புறம் ஃபால்கோ கிட்டயும் மன்னிப்பு கேட்பான், என்ன மன்னிச்சிரு ஃபால்கோ, உன்னையும் நான் இதுல இழுத்து விட்டுட்டேன் அப்படின்னு. அப்பதான் ஃபால்கோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவான், லிபரியோல நடந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு. அதான் நம்ம ஏன்னு ஒரு காயப்பட்ட சோல்ஜர் மாதிரி நடிச்சு இவங்கிட்ட ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ண சொன்னால, அதை மட்டும் அவன் பண்ணாம இருந்திருந்தான்னா அன்னைக்கு அத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க.
இருக்காங்க. சொல்ல போனா உடோவும் சோஃபியாவும் உயிரோட இருந்திருப்பாங்க. இது எல்லாமே என்னோட தப்பு. அதனாலதான் கேபி உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது. உனக்கு பதிலா ஆர்மர் டைட்டன் கேண்டிடேட்டா நான் மாறுறேன். நீ ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும். அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு. என்னடா மென்டல் ஆயிட்டியா? இதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்லிட்டு இருக்கான்னு கேப்பா. ஆக்சுவலா அவன் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் எப்படியும் டைட்டனா மாறிடுவான். அதுக்கப்புறம் இவன் உயிரோட இருப்பானா இல்லையான்னு தெரியல. அதனாலதான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு உடனே அவன் கையில இருக்க அந்த கருப்பு பேண்ட் அவுத்து போட்டுட்டு வா இங்க இருந்து போலாம்பாங்க. அப்போ கோல்ட் இருந்துட்டு மேபி நம்ம ஜீக்கு நீ ஸ்பைனல் ஃப்ளூயிட குடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அவரு கத்தி டைட்டனா எல்லாத்தையும் மாத்தாம கூட இருப்பாரு. அதனால வா நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. இங்க மார்லையோட ஆளுங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம டீம் ஆளுங்க இருக்காங்கல்ல, ஜீனு, மிகாசா, கோனி, ஹர்மினி, இவங்கெல்லாம் அவங்களால எரனுக்கு பக்கத்துல கூட போக முடியல. அந்த டைமுங்கும் போது ஜா டைட்டன் ஒரு சைடா குறுக்க வரும். பீஸ்ட் டைட்டன் பார்த்துட்டு சும்மாவா இருக்கும், கல்ல விட்டு ஒரே அடி, ரத்தம் தெறிக்க தெரிச்சு போய் விழுவான். எரன் பாத்தீங்கன்னா நொண்டி ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்மளோட கனவு மொத்தமும் நிறைவேற போகுது எரனு அப்படின்னு சொல்லிட்டு சைல பார்த்தா புகையா கிளம்பிட்டு இருக்கும். என்ன ஆச்சுன்னு இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தா கார்ட் டைட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதோட எலும்பு தான். ஓ நம்ம அடிச்சதுல பீக்கு செத்துட்டா போல, இங்கதான் உன்னோட முடிவு இருந்திருக்கு போல பீக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அவளை நினைச்சு கவலைப்படுவான். அங்க ஃப்ளோக்கோட டீமுக்கெல்லாம் சந்தோஷம். அவ்வளவுதான், கார்ட் டைட்டன் காலின்னு. இப்போ என்ன ஒரு காமெடினா, கார்ட் டைட்டனை காலி பண்ண இவங்க டீம் தான் போச்சு. ஆனா யாரு கார்ட் டைட்டனை காலி பண்ணான்னு கேட்டா, அப்ப நீங்க பண்ணலையா நாங்க பண்ணலையே, நீங்க பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு நாங்க வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரே மாதிரி டைலாக சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்ப அவனுக்கு நெத்தி போட்டுலயே கரெக்டா பொட்டுன்னு புல்லட் வந்து அடிக்கும். யாரான்னு பார்த்தா கார்ட் டைட்டனுக்கு முதுகுல இருந்தாங்களே மகத்து, அப்புறம் இன்னும் 2 சோல்ஜர்ஸ், அவங்க தான் எய்ம் வச்சு சுட்டுட்டு இருப்பாங்க. பீக் பாத்தீங்கன்னா கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பான். சூப்பர்ப்பா, நல்லா நச்சுன்னு தொண்டையிலேயே போடுங்க. மகத்து ஒரே ஒரு ஷாட் தான், நச்சுன்னு விழணும்னு சொன்ன உடனே கரெக்டா பீஸ்ட் டைட்டனுக்கு எய்ம் வச்சு ஒரு போடுவான். காது கிளியர் அளவுக்கு கல்தா மாட்டிலேயே ஒரு போடு. அத்தனை பேரும் பார்த்து மிரண்டுட்டாங்க. ஏன் எரனே ஷாக் ஆயிட்டான். அப்படியே கேராயி அவ்வளோ ஹைட்ல இருந்து சும்மா பொத்துன்னு வந்து விழும். அந்த இடமே பள்ளத்தாக்காயிரும் வைங்களேன். சரியான ஷாட். ஆனாலும் ஆங்கிள் மிஸ் ஆயிருச்சு. சீக்கிரம் மூவ் பண்ணி கொண்டு போ, அடுத்த ஷாட் அடிக்கணும் பாரு. ஆக்சுவலா அவர் மட்டும் அந்த ஷாட்டை தொண்டையில அடிச்சிருந்தாருன்னா தலை தனியா போயிருக்கும். இப்ப என்னன்னா ஜா டைட்டன் கண்டமாய் கிடக்குது. பேலன்ஸ் இருக்கிறது ரெய்னர் மட்டும் தான். ரெய்னர் எரனை மட்டும் பீஸ்ட் டைட்டனை ரீச் பண்ண விட்டுறாத அப்படின்னு ஒண்ணு. அங்க அவனுக்கு அப்பதான் புரியுது, ஓ எரனே உன்னோட பிளான் இதானா அப்படின்ட்டு. இப்ப ரெய்னர் ரெடி ஆயிட்டான். மகத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஜீக்கோட உயிர் எடுக்கணும். கொஞ்சோண்டு அவன் அசஞ்சா கூட அது நமக்கு பஞ்சாயத்து தான். அவனை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே நேரம் கேபி, பால்கோ, கோல்ட் இவங்க 3 பேரும் ஜீக்க நோக்கி வேகமா ஓடி வருவாங்க. எப்படியாச்சும் அவன் கத்துறத ஸ்டாப் பண்ணணும்னு. ஏன்னா அவன் கத்திட்டானா இவங்க எல்லாம் டைட்டனா மாறிடுவாங்க. சோ இனி இதுக்கப்புறம் அவன் கத்தி ஊரை கூட்டி எல்லாத்தையும் டைட்டனா மாத்துறானா, நம்ம எரனு ஃபவுண்டிங் டைட்டன் பவரை எடுக்கிறானா இல்லையா, வில்ல கூட்டம் அவனை தடுக்கிறாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!